பாமக நிர்வாகியை விடுவிக்க கோரி கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தை பாமகவினரும் பொதுமக்களும் முற்றுகையிட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் அருகே வடக்கு ராமாபுரம் ஊர் பெயர் பலகை சேதப்படுத்திய வழக்கில் வண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார். இதை கண்டித்து நடைபெற்ற கூட்டத்தில் பாமக மாநில செயற்குழு உறுப்பினரான தனசேகரன் என்பவர் மற்றொரு சமூகத்தினர் பற்றி அவதூறாக பேசியதாக வீடியோ பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுபற்றி விசிகவினர் அளித்த புகாரின் பேரில் தனசேகரனை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக புதுநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனை அறிந்த பாமகவினர், வன்னியர் சங்கத்தினர் மற்றும் தனசேகரனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. புவனகிரி அருகே மஞ்சக்கொள்ளை கிராமத்திலே சமுதாய தலைவரை, வன்னியர் சங்க தலைவரை கழுத்தை அறுப்பேன் என்று பொதுவெளியிலே காவல்துறையினர் முன்னிலையிலே பேசியவரை கைது செய்யாத கடலூர் மாவட்ட காவல்துறை எந்த தவறும் செய்யாத தனசேகரை இன்றைக்கு வஞ்சகத்தோடு அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது கடுமையாக கண்டனத்துக்குரியது. காவல் நிலையம் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக தனசேகரன் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார்.